லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார், லைன்ல தான் இருக்கேன். சொல்லுங்க சார். ஆமாங்க சார், 2 நாள் கோயில் புக் பண்ணிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் நிச்சயதார்த்தம், இன்னொரு நாள் மேரேஜ். சார் பேரு? சார் நீங்க சொன்ன அதே பேர் தான் சார், சூர்யா சாமான்யா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும் சார், உங்க நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பார்த்த சாரதி சார். ஓகே சார். மாமா என்ன சொன்னாங்க? நீ சொன்னது சரிதாம்மா. நிச்சயதார்த்தம் மேரேஜும் கோயில்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்கம்மா. தேதி, இவங்க பேரு எல்லாமே கரெக்டா இருக்குமா? ஆனா இப்ப இந்த விஷயம் சூர்யாக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன்மா. எங்க அம்மா இல்லாம புடவை எடுத்ததுக்கே சூர்யா அந்த கத்து கத்துறான்னு ஜெயந்தி சொன்னா. கல்யாணத்துக்கு கண்டிப்பா அவன் ஒத்துக்க மாட்டாமா. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாதம்மா. கண்டிப்பா இந்த மேரேஜை நான் நடக்க விட மாட்டேன். எதுக்கும் சூர்யா வந்துடட்டும். அவன் கிட்ட பேசினா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஹலோ. என்ன லீலாவதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க சத்தத்தையே காணோம்? காஃபி குடிச்சிட்டு இருக்க. அப்படியா? எனக்கும் காஃபி குடிக்கணும் போல ஆசையா இருக்கு. நான் வேணா வீட்டுக்கு வரட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். அட என்ன லீலாவதி, லேப்டாப் கேட்டாலும் தர மாட்டேங்கிற, காஃபி கேட்டாலும் தர மாட்டேங்கிற. நான் என்னதான் பண்றது சொல்லு? நான் தான் உன்கிட்ட டைம் கேட்டேன்ல. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இப்ப லேப்டாப்போட நீ வெளியில வரலன்னா நான் உள்ள வந்துருவேன். வரட்டுமா? ஐயோ வேண்டாம், இருங்க, நானே வெளியே வரேன். என்ன அப்படி பாக்குற? இல்ல ஒண்ணு இல்ல. லேப்டாப் எங்க? அது சாமான்யா கிட்ட தான் இருக்கு. நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். தயவு செஞ்சு இப்ப கிளம்பு.
எதுக்கு அவன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா? அனி, அங்க பாருங்க. அனி, லீலா யார் கூடவோ பேசிட்டு இருக்கா. கொஞ்ச நாளாவே அவளோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை. ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. உனக்கு இதே வேலையா போச்சு. அவ யார் கூட பேசினா உனக்கு என்ன வந்துச்சு? என்ன பழக்கம்னே தெரியல. அடுத்தவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரிஞ்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? கொஞ்சமாவது மெச்சூர்டா நடந்துக்க. எப்ப பாரு ஒருத்தவங்கள பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட போட்டு கொடுக்கறது. அனாவசியமா அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது இதோட நிறுத்திக்க. மேனஸே இல்லாம பிஹேவ் பண்ணிட்டு. லீலா ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, காலேஜ் படிக்கிறா. ஏன் அவ ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கலாம்ல? இந்த சூரிய வம்ச குடும்பத்தோட பொண்ணுங்க யாரும் தப்பா போக மாட்டாங்க, புரியுதா? ஐயோ அண்ணி, நான் லீலாவை பத்தி தப்பா சொல்லல. அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீ ஒன்னும் சொல்ல வேணாம். இந்த மாதிரி வேவ் பாக்குற வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. உனக்கு 2 hours தான் டைம். அதுக்குள்ள லேப்டாப் வரணும், சரியா? அப்பா 20,000 கேட்டதுக்கே ஒரு பையிலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. இதுல 40,000 கேட்டோம்னா அவ்வளவுதான். இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வீட்டை விட்டே வெளியே துரத்திடுவானுங்க. பணத்துக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே. கதவு திறந்திருக்கே. கைய வச்சிட வேண்டியதா. கை நம்ம நமங்குது. அப்பாடி, நல்ல வேளை இந்த பிசாசுக்கு யாரையும் காணோம். ஐயோ, துணியை துவைக்கவே மாட்டாளு போல இருக்கு. வெறும் சென்ட போட்டு வந்துட்டாளுங்க. நாத்த தாங்க முடியல. கிழிஞ்சி போன 10 ரூபா பிச்சைக்காரிங்க கேட்டா அமெரிக்காவில இருந்து வந்திருக்கேன்னு சொல்லுவாளுங்க. அமெரிக்காவில் இருக்கிற பிச்சைக்காரன் கூட 500,000 வச்சிருப்பானே. அதை விட மட்டம் இது லோக்கல் பிச்சை நினைக்கிறேன். இருக்கட்டும், சேஃப்டிக்கு வச்சுக்குவோம். என்ன பண்றது? வராது. இப்பதானே எந்திரிச்சா, மறுபடியும் படுத்துட்டா.
ஏய், எவ்வளவு நேரண்டி தூங்குவ? காலையில முடிச்சே கொஞ்ச நேரம் தானே ஆகுது. இது பாரு, காலையில எந்திரிச்சு காஃபி குடிச்சல, மறுபடியும் எதுக்கு வந்து படுத்துட்டு இருக்க? ஐயோ, உன்னை திருத்தவே முடியாது. எழுந்துரு. ஏய், எழுந்துரு. எழுந்துரு. படுத்து தொலை. அப்பா தப்பிச்சடா சாமி. அப்பா நல்ல வேலை. இந்த வயசுல மேக்கப், லிப்ஸ்டிக் இதெல்லாம் போடலனால இந்த மூஞ்சியெல்லாம் பார்க்கவே முடியாது. ச்சோ. ஐயோ, எல்லாம் 3 ரூபா 5 ரூபா கேஸா வச்சிருக்காளுங்களே. அம்மா, ஆ, ஆ, மறுபடியும் யாரும் வராங்க தெரியலையே. ஆஹா. நாராயணா, நீயா? ஐயோ, எம்ஜிஆர் மாதிரி தக்க தக்கன்னு இருக்கேடா. வந்துட்டு போறாங்க. இங்கேதான் பணம் இருந்திருக்கா எனக்கு தெரியாம போச்சே. இது உள்ள இருந்திருக்கா? பணத்தை காணுமே. ஐயோ, எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாலே. லேப்டாப். அப்பா. எதையோ தேடி வந்த, ஏதோ கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு இதை வச்சு சமாளிக்கலாம். சட்டு புட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடணும். இல்ல போன பிசாசுக்கு திரும்பவும் வந்துடும். கை செலவுக்கு ஒரு குவார்டருக்கு வச்சுக்குவோம். அப்பா. சங்கர மாதிரி நடப்போம். சார் பிஸியா இருக்கீங்களா இல்ல ஃப்ரீயா இருக்கீங்களா? சொல்லு சாம். கங்க்ராட்ஸ். எதுக்கு? என்கிட்ட மட்டும் கொஸ்டின் பண்ணு, ஆனா கேட்க வேண்டியவங்க கிட்ட எதுவும் கேட்காம சைலண்டா இருந்துரு. அன்னைக்கு ஏதோ பெருசா அண்ணம்மா தான் எனக்கு எல்லாம் அப்படி இப்படின்னு தாம் தும்னு குதிச்சா, அவங்க இல்லாம ஒரு சின்ன துரும்பு கூட நகர்த்த மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப சீன் போட்ட. இன்னைக்கு என்ன ஆச்சு? சாம், என்ன சொல்ற நீ? என்ன ஆச்சு? யார் என்ன பண்ணா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்டிப்பா உனக்கு ஒண்ணும் புரியாது. நீ புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்லயே இல்ல. ஏன்னா நீ சாமானிய மயக்கத்துல இருக்க. இங்க பாரு சாம், தேவையில்லாம பேசாத. எதுவா இருந்தாலும் நேரா சொல்லு.
நான் பேசுறதெல்லாம் உனக்கு இனிமே தேவையே இல்லதான். சாம் ப்ளீஸ் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு. ஹம். அம்மம்மா இல்லாம உன் மேரேஜ் ஒர்க் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்ன. ஆமா, இப்போ சொல்றேன். அண்ணம்மா இல்லாம என் மேரேஜ் ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் ஆகாது. அப்படின்னு நீயா தான் சொல்லிட்டு இருக்க. இங்க உனக்கு தெரியாம சாமான்யாவும் அவங்க அம்மாவும் ஒரு சின்ன துரும்பு நகத்துல ஆனா பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பண்றாங்க. என்ன பண்ணாங்க? இன்னும் 2 நாள்ல என்கேஜ்மெண்ட், அப்புறம் மேரேஜ் பண்ண போறாங்க. யாருக்கு? உனக்கும் அந்த சாமான்யாக்கும் தான். அதுவும் கோயில்ல. யார் சொன்னா? உன் வருங்கால மனைவியும் உன் மாமியாரும் தான். எப்படி தாலியெல்லாம் வாங்கியாச்சா இல்ல இனிமேதான் ஆர்டர் பண்ணுமா? சூப்பர். கல்யாண மாப்பிள்ளைக்கே கல்யாண டேட் தெரியல. நீ சொல்றது உண்மையா இருந்தா அவங்களுக்கு நான் யாருன்னு இன்னைக்கு காட்டுறேன். பாரு நிர்மலா, என் புருஷனு கூட இத பத்தி தெரியாது. அவர்கிட்ட சொன்ன அவ்வளவுதான். உங்க 2 பேரையும் நம்பிதான் நான் இதுல இறங்குறேன். ஆண்டி, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாம் சொல்றது உண்மையா? டேய், இவ உன்கிட்ட என்ன சொன்னா ஏது சொன்னான்னு தெரியாம எப்படிடா உண்மையா பொய்யான்னு சொல்றது? ஆண்டி, சமந்தா எப்படியும் நம்மள பத்தி தப்பாதான் சொல்லிருப்பா. அது உங்க பையன் நம்பிட்டு நம்ம கிட்ட சண்டை போட வந்திருக்காரு. யாரு உண்மை பேசுறாங்க யார் பொய் பேசுறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு, அப்புறமா விசாரிக்கலாம். சாம், என்கிட்ட சொன்ன விஷயத்த இவங்க எல்லார்கிட்டயும் சொல்லு. உனக்கும் சாமான்யாவுக்கும் டே ஆஃப்டர் டுமாரோ என்கேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் மண்டே மேரேஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. வாவ், சூப்பர் சமந்தா. உன் வாயில இருந்து இந்த வார்த்தையை கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா அவ்வளவு ஷார்ட் டைம்ல எப்படி என்கேஜ்மெண்ட்டும் மேரேஜும் பண்ண முடியும்? சுத்தமா டைமே இல்ல. ஹேய், சும்மா நடிக்காத. நீயும் அம்மாவும் தானே என்கிட்ட சொன்னீங்க. நீ ஏதாவது பகல் கனவு கண்டியா இல்ல உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சுச்சா? சாமான்யா, பாத்து பேசு. உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. பின்ன என்ன ஆண்டி, சமந்தாவா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு வந்து சூர்யா கிட்ட வத்தி வைப்பா. அவரும் அதை நம்பிட்டு இப்படி எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்பாரு. சமந்தா சொல்ற மாதிரி அப்படி ஒரு விஷயம் நடந்தா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். மாப்ள, நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? உங்க அண்ணம்மா இல்லாம கல்யாண வேலை எதையுமே பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கப்புறம் நாங்க எந்த வேலையுமே பார்க்கல. இந்த பொண்ணா எதையோ யோசிச்சு பேசுது. இவங்க பொய் சொல்றாங்க சூர்யா. சத்தியமா என்கிட்ட சொன்னாங்க. சவால் எல்லாம் விட்டாங்க. சும்மா பொய் சொல்றாங்கன்னு சொன்னா எப்படிமா? இல்லன்னு நிரூபிச்சு காட்டு. அப்ப தெரியும் யாரு பொய் சொல்றாங்க யாரு நிஜம் சொல்றாங்கன்னு. ப்ரூவ் பண்ணணும், அவ்வளவுதானே? இப்போ உடனே ப்ரூவ் பண்றேன். சூர்யா, நீ இப்பவே கோயில் ஆபீஸ்க்கு போன் பண்ணு. யார் பொய் பேசுறாங்கன்னு தெரிஞ்சிரும்.